ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஏடிஎம் மிஷின் மூலம் நம்மளோட மணியை எப்படி டெபாசிட் செய்வது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் மூலம் மணி டெபாசிட் செய்வது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்கில் போயிட்டு உங்களோட மணியை நீங்கள் டெபாசிட் செய்தோம்னா நீங்கள் லைனில் நிற்கணும், செல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலம் நீங்கள் மணி டெபாசிட் செய்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக டெபாசிட் செய்து போயிட்டே இருக்கலாம். ஸோ சண்டே சாட்டர்டே கூட நீங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் மூலம் நீங்கள் டெபாசிட் செய்துக்கலாம். நீங்கள் பேங்கில் போனீங்கன்னா சண்டே சாட்டர்டே லீவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெபாசிட் செய்ய முடியாது. சரி வாங்க நம்ம இப்போ ஏடிஎம் மிஷின் மூலம் எப்படி நம்ம மணி டெபாசிட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மிஷின் சென்டருக்கு போயிட்டு நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் மிஷின் சென்டர் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 4 பட்டன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் கார்ட்லெஸ் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கட்லெஸ் டெபாசிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அந்த 15 டிஜிட்டல் நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த 15 டிஜிட்டல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற நேம் அதில் என்ட்ரு ஆயிரும். ஸோ அது என்ன பிரான்ச்சுன்னு வந்துடும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் கொடுத்துருங்க. கரெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு கேட்குது. உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அந்த மிஷினுக்குள்ளே வைங்க. ஸோ வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் நோட்ஸ். ஸோ உங்களோட அமௌண்ட்டை மிஷின் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வச்ச அமௌண்ட்டை நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் காட்டிடுது. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 டைம் வெயிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அண்ட் ரெசிப்ட். ஸோ உங்களோட மிஷினில் உங்களுக்கு நீங்கள் மணி டெபாசிட் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு டெபாசிட் மிஷின்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். ஸோ ஒரு டைம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரெசிப்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த ரெசிப்ட் மூலம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுமாரி தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஏடிஎம் மிஷின் மூலம் நம்ம மணி டெபாசிட் செய்வது. ஸோ நீங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் மூலம் நீங்கள் மணி டெபாசிட் செய்ய முடியாது. சிடிஎம் மிஷின் மூலம் மட்டும்தான் நீங்கள் மணி டெபாசிட் செய்ய முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மிஷினில் நீங்கள் ஈஸியாக மணி டெபாசிட் செய்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் எல்லா பிரான்ச்லேயுமே இந்த சிடிஎம் மிஷின் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான எந்த மாதிரி ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.